கவனிங்க, ஒவ்வொரு நாளும் அது உங்களை புதிதாக்குகிறது. எவ்ரிடே இஸ் ரினியூட். எல்லாருடைய வாழ்க்கையில நான் பேசும்போது அறிந்து பேசுகிறேன், உணர்ந்து பேசுகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எத்தனை ஆண்டுகால ஜபம், எத்தனை நீண்ட ஜபம், கீழ்ப்படியாத மனைவி, குறிப்பு இல்லாத கணவன், நல்ல வாழ்க்கை தலைகளாய் மாறிவிடுகிறது. எத்தனை ஜபங்கள், எத்தனை ஊழியங்கள். ஆனால் ஒன்று, அன்பான பிள்ளைகளே, சத்தமா சொல்லுங்க, இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்பது கேள்விதான். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான என்று எதிர்மறையான வார்த்தை வருகிறது. ஒன்று சீக்கிரத்தில், ஒன்று லேசானது, இன்னொன்று கனமானது. ஒன்று அந்த சீக்கிரமானது, இன்னொன்று மகிமையானது. அது ரெண்டு வார்த்தை. அதிக மகிமை, தமிழ் திரையில பாருங்கள், லேசானது, கனமானது. இரண்டாவது காணப்படுவது, காணப்படாதது. மூன்றாவது சீக்கிரத்தில் நீங்குவது, நீங்காத ஒன்று. மூன்று எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். தேவன் சொல்கிறார், அது உண்டாக்கும். திரும்ப சொல்லுகிறேன், லேசான உபத்திரவம். இரண்டாவது கனமான மகிமை. காணப்படுகிற பாடுகள், காணக்கூடாத மகிமைகள். ஒன்று இது இது லாங் டேர்ம், அடுத்து ஷார்ட் டேர்ம். இது சொல்லப்படுறது அது நித்திய மகிமை கொண்டு வரும். தற்காலிகம் தான், it's only temporary, but God's blessings are permanent. எனவேதான் அன்புடைய பிள்ளைகளே, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை, அவருடைய கனவெல்லாம் பொய்த்து போனது, ஆனால் தேவன் ஒரு நாளும் நீதிமானை கைவிடுவதில்லை. அவர் வழிகளிலே அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். அவருடைய பாதைகளை அவர் நோக்கி பார்க்கிறார். அன்புடைய பிள்ளையே, எனவேதான் திரும்ப சொல்லுங்க, யோசேப்பின் வாழ்க்கையிலும் கூட ஷேட்டர்ட், எல்லாமே பொய்த்து போனது. அவர் நினைத்தான், அவன் எல்லாரும் தன் பிள்ளை எல்லாவற்றும் அவன் யோசேப்பிடத்திலே அதிகமாக அன்பு இருந்தான். அதிகமாக அன்பு கொண்டு யோசேப்புக்கு 13 ஆண்டுகள் பாடுகள், போராட்டம், பிரச்சனை, அவதூறு, அவமானம், நிந்தை. But still his pit became his palace. அவனுடைய குழிதான் அவனை சிங்காசனத்தில் கொண்டு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, ஒருவேளை நீ கடந்து போகிற பாதை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ சொல்லலாம், பிரசங்க என்ன பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்க என் பாடி என்ன தெரியும். ஒவ்வொரு நாளும் தொலைபேசி அழைப்புகளிலே அநேக தாய்மார்களுடைய கண்ணீரை பார்க்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீர், அழுகை, பேசும்போதே அழுகை, அவருக்கு அடக்க முடியாத அழுகை பார்க்கிறேன். என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு வாலிப மகளே, என் அன்பு கணவன் இழந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, மகளே, திரும்ப சொல்லுகிறேன், அது சீக்கிரத்தில் நீங்கும். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அது நித்திய கன மகிமை உண்டு பண்ணும். ஒருவேளை நீ இருக்கிற வீடு ஒரு போத்திபார் வீடா இருக்கலாம், இருக்கிற வீடு சிறைச்சாலை இருக்கலாம், நிறைய நன்மை செய்திருக்கலாம், நன்மை பெற்ற மக்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னை மறவாத ஒரு நேசர், மாறாத ஒரு கர்த்தர், என்னை மறவாதவரே, இது நினைவா இருக்கிறவரே, இஸ் ஆல்வேஸ் remembers you. அவங்களுக்கு வேற மாதிரி போட்டுருது. அவருடைய சிந்தையெல்லாம் நான் நிறைந்திருக்கிறேன். I am in his mind. I am full in his mind. அவருடைய சிந்தையெல்லாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே கவனிங்கள், முதல்ல சொன்னேன், ஷேட்டரிங் டிஸ்கவரி. எல்லாமே டீல ஆரம்பிக்கும், எஸ்ல ஆரம்பிக்கும். இரண்டாவது சூப்பரிங் டெலிபரேஷன், அவருடைய அந்த தீர்மானம். அது என்ன செய்து, இட் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர். இந்த பாடுகள் தான் உங்களுக்கு கேரக்டரை சொல்லும். பிரசங்க இடத்துல நான் யாரா இருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. வாழ்க்கையின் பாடுகளில், வாழ்க்கையின் துன்பங்களில், வாழ்க்கையின் அவமானங்களில், வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள், I reveal myself. நான் எப்படி அதை வெளிப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் உண்டு, பாடுகள் உண்டு. அன்பு பிள்ளைகளே, மார்க்கத்திலிருந்து வந்துதான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், உறவுகள், சொந்தங்கள். யாரையும் நம்பி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. நினைத்தது உண்டு. ஒருவேளை இந்த ஒரு போதுகளின் மகளை திருமணம் பண்ணா நம்ம ஊழியத்துல பிரகாசமா இருப்பா, தவறு. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல.
அது பல உண்மையா இருக்கலாம், பொய்யா கூட மாறலாம். இவரை நம்பினால் நம்ம ஏற்றி விடுவார், ஒரு நாள் ஏற்றி விட மாட்டார். கர்த்தர் தான் நம்ம ஏற்றுகிறவர், அவர் தான் தீபத்தை ஏற்றுகிறவர். உடனே ஒரு கனவுகள், அந்த குடும்பத்துல போனா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், இந்த குடும்பத்துல போனா பெரிய ஆள் ஆகிடலாம், அந்த ஊழியத்துல போனா நம்மள ரொம்ப நம்ம ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது அப்சல்யூட்லி ராங். ஆனா ஒன்று செய்யுங்க, அவருடைய நேரங்களிலே உங்கள் தீர்மானம் தான் முக்கியம். எனவேதான் யோபு சொன்னான், உங்கள் தீர்மானம். 20 எழுந்தான், வாழ்விலிருந்து, துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கனவுகள் பொய்த்து போனது. எழுந்தான், தன் சால்வையை கிழித்தான், தன் தலையை சிரைத்தான், தரையிலே விழுந்து பணிந்தான். மிக கடினம். முறுமுறுப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை, நோ டிஸ்பியூட், நோ மர்மரிங், நோ கம்ப்ளைண்ட்ஸ். குற்றம் சொல்ல அது யோசித்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த வார்த்தையை விழுந்து பணிந்து அவன் சொன்னான். 21 அந்த வார்த்தை சொல்லுகிறது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். He knows the origin, where he came from. நமக்கு தெரியும் எங்கிருந்து வந்தோன்னு. இதெல்லாம் இடையில வந்தது. இந்த உயர்வு, இந்த வாழ்வு, வசதி, மேன்மை, இந்த பதவி, பட்டங்கள். இந்த யாரை பார்த்தாலும் ரெவரண்ட் டாக்டர், கல்லூரி படிப்பு இல்லை, உயர்நிலை படிப்பே இல்லை, அவர் ஒரு பிஷப், அவர் ஒரு டாக்டர். புரியவே இல்லை. அந்த அவருடைய பட்டத்திற்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எப்படி என்று புரியவில்லை. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியை திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார். இந்த வாழ்க்கை, இந்த மேன்மை எல்லாமே இது இந்த விசுவாசத்தின் போதனை பேச ரொம்ப பரியாசம் பண்ணுவாங்க. கர்த்தர் கொடுத்தார். அப்போ நான் சொல்கிற வார்த்தை கர்த்தர், 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 கர்த்தர். இஸ் த ரீசன் ஃபார் மை சீசன். இந்த வாழ்வுக்கு அவர் தான் காரணம், இந்த நிலைக்கு அவர் தான் காரணம், இந்த மேன்மைக்கு அவர் தான் காரணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப what is deliberation? யோபு 1:8 கூட, யோபு 1:22 வரை இப்படிப்பட்ட நேரங்களில் இவர் சாய்ஸ், உன்னை தெரிந்து கொள்ள ரொம்ப முக்கியம். வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? உன்னை குற்றப்படுத்தலாம், அவனுடைய விலைகள்லாம் இல்ல, அவரோடு இருக்கலாம். ஆனா யோசேப்பு சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. அவனுடைய வெளிரங்கமான என்னை கேட்டுக்கொண்டு சாய்ஸ். அவன் சொல்லுகிற வார்த்தை, அவளை அவன் அறியாதிருந்தான். நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுகிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 13 வசனம். உபாகமம் 22:13. ஒரு ஸ்திரீ விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்துல பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து. 24 வசனம். 22:14. விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்த போது கண்ணிமை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சாற்றினாள், அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள். ஒரு பெரிய வசனம். 21 படிக்கிறேன், கேளுங்கள். பெரிய வசனம். அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலிலே மதியெட்டு காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டில் வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர்கள் அவளை கல்லிருந்து கொள்ளக்கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்க கடுவாயாக. அவனுடைய கருத்து என்னவென்றால், அவனுக்கு அந்த தெரிந்து கொள் இருந்தது. என்ன தெரிந்து கொள்ளுதல்? அவளை அவன் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, மதியெட்டு காரியத்தை செய்தாயே, எனவே அவளுடைய பட்டணத்து மனிதர்கள் அவளை கல்லிருந்து கொள்ளலாம். சாய்ஸ். ஆனா அந்த சாய்ஸ அவர் கர்த்தருக்கே கொடுத்துட்டார். நமக்கு ஒரு சாய்ஸ் இருந்தா, how is your choice? உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதலை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க? He can humiliate Mary. அவளை சிறுமைப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், எல்லாமே. ஆனா இவர் செய்த வார்த்தை, அன்பானவர்களே, மரணத்திற்கு கூட அவளை கொண்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் he doesn't do that. விவாகரத்து பண்ணிருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, அர்த்தமே இல்லாத விவாகரத்துகள் இன்னைக்கு. காரணமே இல்லை. பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், அர்த்தமே இல்லாத விவாகரத்துக்கள். எனக்கு அவர் பிடிக்கல, காரணம் என்ன தெரியல, எனக்கு அவர் பிடிக்கல. அர்த்தமில்லாத, அதற்கு சப்பை கட்டுகிற பெற்றோர்கள் ஆரம்பத்தை சொல்லியிருக்கணும். என்னை சும்மா அர்த்தமே இல்லாத
திரும்ப திரும்ப. இது யாரை பாதிக்க தெரியுமா? உங்கள் சமுதாயத்தை, உங்கள் பிள்ளைகளை, தேவனை, திருச்சபையை. திரும்ப திரும்ப ஒவ்வொரு கிறிஸ்தவ விவாகரத்து ஒவ்வொன்றும் திருச்சபையை பாதிக்கிறது. எனவேதான் கர்த்தர் சொன்னார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். அதற்கு ஆதரவாக பேசுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் பிடிக்கல, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? இதுதான் அப்படிலாம் சொல்லி ஒரு குடும்பத்தை பிரிக்காதீங்க. பிளீஸ் பிளீஸ் சொல்லித்தாங்க. இது தவறு, வருங்காலம் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படும். இன்னொன்று சிறப்பா இருக்கும் என்று எப்படி நீங்கள் தீர்மானிக்கலாம்? இதுவே சரியில்லையே. நீரறியா யாதும் நீரிடா என் தலை முடியும் என்னி நீரே. அவர் அறிந்துதானே, அவர் அனுமதித்துதானே இதெல்லாம் நடந்தது. அப்படியானால் இது விவாகம் மஞ்சம் பசுத்தம் உள்ளது அல்லவா? தேவன் அனுமதித்திருக்கிறாரே. என கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, நீ ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகலாம். பிளீஸ். அதாவது உறவுகள் என்பது நிறைய விரிசல்கள் உண்டு. ஒரு சிலந்தி வேலையை போல. we don't know where it starts, we don't know where it ends. அது எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது, எங்கே தொடங்கும், எங்கே முடியும், யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு மத்தியில திரும்ப சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, there is option for you. உனக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. அது சொல்லப்பட்டிருக்கிறது 21:14 கூட. அவன் அவளுக்கு அவதூறு உண்டாக்கலாம். அந்த 22:14 அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சொல்லலாம், அவதூறு உண்டாக்கலாம். கவனியங்கள். ஆனால் யோசிப்பை செய்யவில்லை. அவன் செய்த ஒன்னே ஒண்ணு, இரக்கம் பாராட்டினான், அன்பு பாராட்டினான், தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்தான். ரெண்டு சொல்லுகிறேன், choice or revealed. இரண்டாவது, his compassion is revealed. மூணாவது சொல்லுகிறேன், his character revealed. அவருடைய நல்ல பண்புகள் வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது, his choice or revealed. அவருடைய திருந்துதல் வெளிப்படுத்தப்பட்டது. மூன்றாவது, his compassion is revealed. அவருடைய அந்த மனதுருக்கம். எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், எனக்கு என் குடும்பத்தில் இருக்குது, அது ஆணும் பெண்ணும் விவாகரத்து போறனே, அது என்னுடைய சகோதரியை பாதிக்குமே, என் சகோதரனை பாதிக்குமே. எனக்கு ஒரு பிள்ளைகிட்ட பேசிருக்கிறேன், இது தம்பியை அண்ணனை அதெல்லாம் பரவாயில்ல, பாதிச்சா நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் போலித்தனமான, அர்த்தமற்ற, அயோக்கியத்தனமான வார்த்தைகள். அவருடைய வாழ்த்து 3 சொல்கிறேன். His character is revealed, his choice is revealed, his compassion is revealed. இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த இப்படி சொல்ல புரியும். யோசேப்பினுடைய மனதுருக்கம், அந்த மன்னிப்பின் மேன்மை, அந்த மாட்சிமை வெளிப்படுத்தப்படுகிறது. எனவேதான் இதை அவர் அறிந்திருந்தார். மத்தேயு 18:21 அது அன்னைக்கு அவருக்கு தெரியாது. எனவேதான் பேரு சொல்லுகிறார், அவர் ஆண்டவரில் வந்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அன்பானவர்களே, 7 தரம் அல்ல, 70 தரம். 10:18 18 அதிகாரம் 21-35 வசனங்கள் வரை நீண்ட வசனம் வாசித்து பாருங்கள். கடைசியாக சொன்ன வார்த்தை, நீங்களும் அவனவன் தன் சகோதரனுடைய தப்பிதங்களை மனப்பூர்வ மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அவ்வளவுதான், இப்படியே செய்வார். நீ என்ன பண்றியோ, நீ இப்படி பண்ற, உன் பிள்ளை நாளைக்கு இப்படிதான் பண்ணும். திரும்ப 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 இந்த வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது மோசமா இருக்கும். இது தேவன் தந்த வாழ்க்கை. தேவன் தந்த வாழ்க்கை சரியில்லை என்றால் நீயே பார்த்துக் கொள்ளுற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இட் வில் பி worst. என்னோட வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, இது உனக்கு எச்சரிப்பு. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில திரும்ப சொல்லுகிறேன், நீ தப்புகளை மன்னியாமற் போனால் உன் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். உன் வாழ்க்கையின் ஒரு தவறுகளுக்கு கர்த்தர் மன்னிப்பு வாய்ப்பே இல்லை. யோசேப்புக்கு ஆக சொன்னேன், இஸ் கம்பேஷன், இஸ் கேரக்டர், அவனுடைய அந்த கண்டென்மென்ட், அவருடைய அது வெளிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, லூக்காஸ் விசேஷம் 17 அதிகாரம் 5 வசனத்தில் சொன்னார்,
கேட்டாங்க அப்போ சிலர் கேட்டாங்க, விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவதற்கு என்ன காரணம், என்ன வேண்டும்? அவர் சொன்னார், வேற ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவதற்கு திருமறை சொல்லுகிறது தயவு, மனதுருக்கம், மன்னிப்பு. திரும்ப திரும்ப இது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்பது கேள்வி. ஹலோ, இந்த வேதமே நடைமுறைக்கு ஒத்து வராது, கிறிஸ்தவ நடைமுறைக்கு ஒத்து வராது, சத்தியம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆனால் ஒத்து வராது ஒன்று தேவன் சொல்லவில்லை. பைபிள் இஸ் நாட் a மேஜிக் புக், இட்ஸ் a moral book. திரும்ப சொல்லுகிறேன், நீ கேட்கலாம், உடைய மனதில் ஓடுகிற கேள்விகள் எனக்கு புரிகிறது. திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க விசுவாசத்தை வளர்ந்துட்டோம், விசுவாசத்துல நாங்க பெரியார் ஆயிட்டோம், சூப்பர் ஃபெய்த். இது இல்லை என்றால் சூப்பர் ஃபெய்த் இல்லையே. தயவு, மன்னிப்பு, மனதுருக்கம், இது மூன்று இல்லைன்னா விசுவாசமே இல்லை. பயங்கர அந்நிய பாஷை, பயங்கர விசுவாசம், பயங்கர ஆவில் நிரம்புறது, அட்டகாசம்லாம் இருக்குது. ஆனால் அந்த தயவு இல்லையே, மன உருக்கம் இல்லையே, மன்னிப்பு இல்லையே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, இது இல்லை என்றால் அபிஷேகமே இல்லை. அது போலியானது, ஊழியம் போலியானது, அழைப்பு போலியானது, அபிஷேகம் போலியானது. ஐ கேன் சே போல்ட்லி, மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. நேற்று எனக்கு போன் பண்ணி சொன்னார், நீங்க 2008 இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணீங்களே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், 2008 பேசுறது உண்மை, 2025 பேசுவது உண்மை, அதே கருத்து தான். அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தயவும், மனதுருக்கம், மன்னிப்பு இல்லை என்றால் விசுவாசமே இல்லை. என்னை பார்த்து கேட்கலாம், மன்னிச்சிட்டீங்களா கேட்கலாம். அதை வாழ்க்கையில் செய்து வருகிறேன், செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அது பல நேரங்களில் நம்மை கோழை என்று சொல்லுவார்கள், இப்படி சொல்லுவாங்க. அப்படி அவர் ரொம்ப ஒரு மாதிரி பேக்கு, அவரு கோழையானவர் இல்லை. அதாவது மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். அன்றைக்கு ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் அடக்க ஆராதனை, ஒரு பிரபல பிரசங்கியார் சாட்சி சொல்றார். ஊரிலிருந்து ஒரு பிரசங்கியார், வேற சொல்ல விரும்பவில்லை, எல்லாரும் விரும்புகிற ஒரு பிரசங்கியார். அந்த பிரசங்கியாரை பார்த்து, இவர் அவரால் வளர்க்கப்பட்டவர், அவரை பார்த்து சொல்லுகிற மரணத்துல சொல்லுகிறார், இவர் ஒரு கோழை, பயந்த சுபாவுடையவர். அது எப்படி, how can you say that? பயந்த சுபாவுடையவர், அதாவது பணிந்து போனால் பயந்த சுபாவம் இல்லை, இல்லைங்க. இந்த மனது உருக்கமும் தயவும் மன்னிப்பு பண்ணது அது பயந்த சுபாவம் இல்லை. அதுதான் ஆவிக்குரிய உயர்ந்த இமயமலை. புரியல. இன்னைக்கு நிறைய பேர் அடுத்து பேசணும். எனக்கு தொலைபேசியில் எவ்வளவு பேர் மிரட்டுவாங்க. இல்லை, எனக்கு இருந்தவர்கள் தான் நிறைய மிரட்டுவாங்க. பட் ஐ ஆம் சைலண்ட். அவர் நினைக்கிறாருன்னா சொல்லியிருப்பாங்க, நான் பேசி வாயை அடைச்சிட்டேன்னு. ஹலோ, வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நீங்கள் விழாதிருப்பது முக்கியம். நிறைய பேர் வீழ்த்தினவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்களே. திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசம் வளர வேண்டுமானால் தயவு முக்கியம், மன உருக்கம் முக்கியம், மன்னிப்பு முக்கியம். அடுத்தபடியாக அவன் வாழ்க்கையில ஒரு திருப்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு டிக்ளரேஷன் 20 படிக்கிற அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மெண்ட். சொன்னாங்க, இட்ஸ் a divine providence. தேவன் அவனோடு கூட இறைப்படுகிறார். God wants to build your life. God wants to develop your life. God wants to do something in your life. ஒரு மூன்று தான் சொல்லுகிறேன். God wants to build your life, develop your life. He wants to making a supernatural in your life. வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான அதிசயமான அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, அழகான வார்த்தை, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, எத்தனை அழமையான வார்த்தை. மரியா என்று சொல்லவில்லை, உன் மனைவி. God affirmed that, உன் மனைவி. இவருங்க, இது மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் அது யோசேப்புக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன் தெரியுமா? It's God's plan, it's God's divine nature, it's God's divine providence. தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கவனிங்க. இன்னைக்கு அந்த மேலையில இவங்களுக்கு நேரிடுமா? ஒரு சிந்தனையிலே நினைக்கிறோம்,
மனதுல வர்றதெல்லாம் காட்ஸ் பிளான் இல்ல. ஒரு ஐடியா காட்ஸ் பிளான். இட் மே பி குட் ஐடியா, பட் இட் இஸ் நாட் a God ஐடியா. நீ நினைக்கிறாங்க தெரியுமா, மனதில் வருவதெல்லாம் தேவன் தந்தது? பொய். மனதில் வருவதெல்லாம் தேவன் தந்தல்ல. உலகம் தந்தது, அறிவு தந்தது, உணர்ச்சிகள் தந்தது, அடுத்தவங்க சொல்லி தந்தது இல்லை என்பார்களே. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, பிரசம்ஷன், இட்ஸ் an affirmation. கவனிங்க, என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, ஒருவேளை இப்படி சூழ்நிலை நேரடியாக கடந்து போகாவிட்டாலும் ஏதோ சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கலாம். உனக்காகவே இந்த செய்தி. God wants to build your life. உன் வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார். உன் வாழ்க்கையை, அதாவது உன்னை இன்னும் ஒரு 3 காரியம், 3 காரியங்கள் உன்னை மேலே உயர்த்த விரும்புகிறார். உன்னை பரவசப்படுத்த விரும்புகிறார். இன்னும் மேலே உலகமே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு யோசித்து பாருங்கள். அந்த வசனம் அவனுக்கு சொல்லுகிறது, நீதிமானாகிய யோசேப்பு, என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையின் பாடுகளிலே, வாழ்க்கையின் போராட்டங்களிலே, வாழ்க்கையின் கண்ணீரிலே இந்த ஒரு சாட்சி மேலானது. ரெவரண்ட், டாக்டர், பிஷப், மாடரேட்டரை விட நீதிமானாகிய யோசேப்பு, உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட பெயர் வருவதாக. என்னுடைய 3வது குறிப்பு, சாட்டிஸ்ஃபைங் டிக்ளரேஷன். வாழ்க்கையில ஒரு திருப்தியான ஒன்றை தேவன் கட்டளையிட்டார். அந்த வசனத்தை இப்படி படிச்சா அவங்களுக்கு புரியும். அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில், ஆமேன், உடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு, உடைய வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு, உடைய வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு, உடைய வாழ்க்கையின் அலசல்களுக்கு ஆண்டவரே பதிலா இருக்கிறார். Don't go to man. அந்த படிக்கிறேன். இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில், he was not sharing. வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில். ஹலோ, தேவனுக்கு இடம் தெரியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அந்த சிந்தனையை கர்த்தர் அறிந்தார். சிந்திக்கிறவனை அறிந்தார், சிந்திக்க இடத்தை அறிந்தார், சிந்தனையை அறிந்தார். அப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அடுத்த வசனம் போட்டிருக்குது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு காணப்பட்டு. இந்த அருமையான வார்த்தை அல்லவா அது? அவனுக்கு இஸ் விசிபிள். கர்த்தருடைய, அதாவது அவன் தேவையை சந்தித்தார், அவன் சந்தேகத்தை தீர்த்தார், அவன் குழப்பங்களுக்கெல்லாம் பதில் தந்தார், அவன் கேள்விகளுக்கெல்லாம் அவரே பதில் தந்தார். டாய்லிங், மனப்போராட்டம், மன அழுத்தம், மனபாரம். ஹலோ, இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, உன் மன அழுத்தங்கள், உன் மனபாரங்கள், உன் மன போராட்டங்களுக்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு மட்டுமே. He knows your thoughts, he knows your agony, he knows your pain, he knows your pressure, he knows everything. அவர் சொல்கிற வார்த்தை கவனியுங்கள். அந்த இடத்துல அந்த இடத்திற்கு நீ வருவதற்கு முன்பதாகவே அவர் வந்து விட்டார். அந்த வார்த்தைப்படி கேளுங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கல், அதாவது இட்ஸ் நாட் a completed one, it is a process. He never come to conclusion. ஒரு முடிவுக்க வரல, ஆனா நீ முடிவுக்க வராத அவங்க வாழ்க்கையில கர்த்தர் முடிவை கொண்டு வந்தார். என்னை கேட்டுக்கொண்டு புரிய நினைக்கிறேன். He never come to the conclusion. சிந்தித்துக் கொண்டிருக்கையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, God's provision, God's providence, அவருடைய ஆளுகையும் அவருடைய ஆழ் தத்துவமும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அடுத்த குறிப்பு, அவருடைய தீர்மானம், அவருடைய his quick reaction. ஒரு 3 சொல்லுவேன். ரியாக்ஷன்ஸ், ரெஸ்ட்ரெயின்ட், ரிசால்வ். தெரியல பாருங்கள். குவிக் ரியாக்ஷன், குவாலிஃபைட் ரெஸ்ட்ரெயின்ட், குவைட் ரிசால்வ். தமிழ்ல சொல்லுகிறேன். அவனுடைய பிரதிபலிப்பு என்னவென்றால் அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை. சோ ஐயப்படாதே. அடுத்த வசனம் ஐயப்படாதே. அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 24. கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளை இட்டபடியே. இஸ் குவிக் ரியாக்ஷன், நோ டிஸ்கசிங். பட்டிமன்றம் இல்லை, அடுத்த விவாதிப்பதில்லை. பிளீஸ் பிளீஸ் உடைய பிரச்சனைகளை ஊழியர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. அது வளர்ந்த ஊழியர், மன்னிக்க வேண்டும். இந்த அரைகுறையான, முதிர்ச்சி இல்லாத, அனுபவம் இல்லாத, உலகம் சுற்றுகிற, பொறுப்பு இல்லாத வார்த்தைகளை நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். பொறுப்பு இல்லாத, வளர்ச்சி இல்லாத, முதிர்ச்சி இல்லாத. நீங்க ரொம்ப முதிர்ச்சியான அந்த வாதங்கள் வேண்டாம். ஒரு முதிர்ச்சியான, பண்பட்ட, வளர்ந்த,
தேவனோடு நெருக்கமா இருக்கிற, மேபி இஸ் வெல் நோன் பர்சன், தேவன் நெருக்கம். யோசிப்பு ஒரு அறிமுகமான நபராய் தெரியவில்லை, ஆனா பரலோகத்துக்கு அறிமுகமானவர். சிந்திக்கும் போதே பரலோகம் கீழே இறங்கி வருகிறது, ஜெபிக்கும் போது அல்ல, just thinking. அந்த சிந்திக்கும் போதே பரலோகம் பூலோகத்துக்கு இறங்கி வருகிறது. God give the conclusion and God give the provision and God arrange everything what he need. அவருக்கு என்ன தேவையோ. முதல் குறிப்பு குயிக் ரியாக்ஷன். அடுத்த வார்த்தை கட்டளையிட்டபடியே, நாட் வெயிட்டிங், நோ டிபேட். அதாவது எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, இது என்ன பைத்தியக்காரத்தனம். எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, சிந்திக்கிறேன். என் மனையோட சேர்ந்து வாய 6 மாசம் வேணுமா, கணவனோட சேர்ந்து வாய ஒரு 3 மாசம் வேணுமா? இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இந்த இளைய தலைமுறை சொல்கிற வார்த்தை. எனக்கு ஒரு 1 மாசம் டைம் கொடுங்க, நான் சிந்திச்சு சொல்றேன். யோசிப்பு சிந்திக்கவே இல்லை. அதான் சொல்றேன், குயிக் ரியாக்ஷன், உடனடி தீர்மானங்கள். எழுந்தான், அவசரம் சொல்லுது, எழுந்தான் தன் மனைவியை சேர்த்து கொண்டான். இரண்டாவது குறிப்பு கவனிங்க. what I want to say, அவன் விசுவாசத்தில் குன்றி போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. கனவுகள் பொய்த்து போனது, ஆனால் பொய்த்து போன கனவுகள் மத்தியில உறுதியா இருந்தான், உத்தமமா இருந்தான். அவன் சொல்ல மன போராட்டம். எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லையா அது? இவ்வளவு பெரிய போராட்டம். உலகம் ஒத்துக்கொள்ளுமா, ஊர் ஒத்துக்கொள்ளுமா? ஸ்டாயிலிங் பட் ஸ்டில் வாஸ் வெரி ஃபர்ம். யாருக்கும் கேட்கல, எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. இஸ் குவிக் ரியாக்ஷன். இரண்டாவது இஸ் குவாலிஃபைட் ரெஸ்ட்ரெயின். அவனுடைய கருத்து என்னவென்றால், அதாவது முதற் பேரான குமாரனை பெருமளவும், திரும்ப சொல்லுகிறேன், அவனுக்கு எல்லா உரிமைகள் இருந்தது. எஸ் ஆல் ரைட்ஸ் that he can live with that. புரிந்தவர்களுக்கு புரிய நினைக்கிறேன், விளக்குவது நல்லதல்ல. Yes, all the rights, but yes, some restraint. சில கட்டுப்பாடோடு வாழ்ந்தானே. எத்தனை பெரிய வாழ்க்கை கட்டுப்பாடு. அவளை குமாரனை பெருமளவும், கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. Yes, all the rights. ஆனா ஒண்ணு தெரியும், but he never demand that. புரிந்தால் ஆமீன் சொல்லுங்கள். Yes, all the rights, but yes, restraint. கட்டுப்பாடோட. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இது தேவனுடைய பிள்ளை. ஏசாயா 6:8 ஒரு சம்பந்தமாக இருக்கலாம். என்ன அனுப்பும் அந்த அவமானத்திற்கு, அந்த வேதனைக்கு, அந்த கண்ணீருக்கு. 3 தானே சொன்னேன். இஸ் குவிக் ரியாக்ஷன்ஸ், உடனடி தீர்மானம். இஸ் குவாலிஃபைட் ரெஸ்ட்ரெயின், அதாவது நீதியாக்கப்பட்ட தரமான ஒரு சுய கட்டுப்பாடு. I want to say that word, தரமான மேன்மையான சுய கட்டுப்பாடு. குவைட் ரிசால்வ், அவனுடைய அமைதியான தீர்மானம். நீங்க பெரிய தியாகம் பண்ணிட்டு, அது பண்ணிட்டு, இதை பண்ணிட்டு, never is அவனுடைய தீர்மானம். இன்னொரு 3 காரணம் சொல்லுவோம். டிவைன் ப்ராவிடன்ஸ். யோசேப்பு தேவ தந்த ஒரு ஆளுகை. வசனத்தை படிக்க கேளுங்க. அதாவது 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவள் ரட்சிப்பார் என்றான். டிவைன் ப்ராவிடன்ஸ். மூன்றாவது டிவைன் ப்ரொவிஷன். அவர் யார் என்று சொன்னால், ஜனங்களை ரட்சிக்கிறவர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4:19. அவர் நிறைவாக்குகிற கர்த்தர். எல்லாவற்றையும், குறைகளை, குற்றங்களை. Divine providence, divine provision, divine presentation. 23ஆம் வசனம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். எல்லாமே யோசேப்புக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை. இஸ் டிவைன் பிரசன்டேஷன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, திரும்ப வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்பர் 1, தேவன் தவறு செய்வதில்லை. தேவன் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில கொடுமையான காரியங்களை செய்வதில்லை, நம்மை கலங்க பண்ணுவதில்லை. எல்லா நேரங்களிலுமே அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, இரக்கம். ஆரம்பம் சொன்னேனே, கனவுகள் பொய்த்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பொய்த்து போவதில்லை. His provision is there, His providence is there, His protection is there.
அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய ஆளுகை இருக்கிறது, அவருடைய வல்லம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபை இருக்கிறது. இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே யோசிப்பு பேசப்படுகிறார். நீங்களும் நானும் பேசும் ஒரு பொருளாய். ஒருவேளை திரும்ப சொல்லுகிறேன், God has planned the best in your life. உன் வாழ்க்கையிலே மேலான முழுமையான அற்புதமான கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார். திரும்ப திரும்ப உலகம் அல்ல, உறவுகள் அல்ல, சொந்தங்கள் அல்ல, திரும்ப don't plan your life. Your life is planned by God. நீங்கள் உங்கள் வாழ்க்கை திட்டமிட வேண்டாம். உங்கள் வாழ்க்கை தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப அறிவு, உணர்ச்சி, அனுபவங்கள், ஆரம்பத்தில் சொன்னேன், divine restraint. அவன் வாழ்க்கையை ஒரு மேன்மையான ஒரு கட்டுப்பாடு, has all the rights. ஆனால் பெருமளவும் அறியாதிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, God has planned the best in your life. வாழ்க்கையின் கடினமான நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே, ஒவ்வொரு நினைத்து பார்க்க முடியாத நேரங்களிலே தேவனோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் உன்னுடைய தேவன். கிறிஸ்துமஸ் யோசேப்பின் வாழ்க்கையில் காணப்பட்ட அத்தனை கேரக்டரும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்ப சகோதரியே, குடும்ப தலைவியே, தலைவனை, வாழ்க்கை என்பது 1000 உண்டு, வீடுகள் தோறும் மாசுகள் உண்டு. ஆனாலும் திரும்ப சொல்லுகிறேன், தேவ திட்டத்தில, தேவ நோக்கத்தில உங்களையும் ஒரு சாதனையாளராய், உங்களையும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த மக்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அது தேவை என்னவென்றால், கவனிங்க, உடைய தீர்மானம், உடைய வெளிப்பாடு, உடைய மனப்பக்குவம். நிறைய சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப. முதலாவது குறிப்பு, உங்களுடைய the time of excitement, the time of expectation. அதுதான் உங்க வாழ்க்கையில it reveals your character, it reveals your choice, it reveals your compassion. இந்த நாட்களில், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு சுபாவங்களை வெளிப்படுத்துங்கள், உடைய திருந்துகளை வெளிப்படுத்துங்கள், உடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள். இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீதிமானாய் யோசிப்பை போல நீங்களும் வாழ அர்ப்பணியுங்கள். God bless you. நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வாழ்க்கையில் கனவுகள் எல்லாம் பொய்த்து போகும்போது, கனவுகள் காணல் நீராய் மாறும் போது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய இந்த திட்டங்கள், அந்த ஒரே அந்த என்கவுண்டர் வித் காட் காணப்பட்டீர். அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய இடைப்பட்டீர். அப்பா, எஸ் லார்ட், என் சிந்தனைகளை அறிந்து பரலோகத்திலிருந்து இது வருகிறீர். நான் சிந்திப்பது பூமியிலே, ஆனால் உலகத்தின் தேவன் எங்க சிந்தனைக்குள்ளே வந்து எங்களோடு இடைப்படுகிறீரே, எமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் என்னெல்லாம் சிந்திக்கிறாங்களோ, வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகள், தீமையான சிந்தனை, நன்மையான சிந்தனை, இது எப்படி இருந்தாலும், லார்ட் யூ ஸ்பீக் டு தம் லார்ட். அவரோடு இடைப்படுவீராக. உடைய நாமத்தை மேம்படுத்தும், இரக்கம் செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக, நீதியுள்ள கிறிஸ்துமஸாக, கட்டுப்பாடு உள்ள கிறிஸ்துமஸாக, தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிற கிறிஸ்துமஸ்க்காக, தேவனால் பராமரிக்கப்படுகிற கிறிஸ்துமஸாக மாறட்டும். The provision of God, the providence of God, the protection of God, divine providence, divine protection காணப்படட்டும். அற்புதங்களை செய்யும், ஆட்கொள்ளும். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.